you in Jesus' name to our worship service this morning. We believe God will bless and touch you as we open our hearts to Him in worship and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இன்று இந்த ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சங்கீதம் 100 சங்கீதம், Psalm 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Shall we look into prayer? Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. Cast me not away from thy presence, O Lord. Take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew a right spirit within me. Cast me not away from thy presence, O Lord. Take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation, and renew a right spirit within me. And renew a right spirit within me. And renew a right spirit within me. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று அழைக்க நீ கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாய்ப்பனே, இதோ இந்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க நீர் எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் எங்கள் சொந்த ஞானத்திலோ அல்லது எங்களுடைய சொந்த இச்சையிலேயோ நாங்கள் இங்கே வராதபடிக்கு சுவாமி, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இம்மட்டுமாக கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை காத்து கண்மணியைப் போல காத்து வழிநடத்தி வந்த இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து சுவாமி இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனையும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக பாமாலை 65 பாடலை பாடுவோமாக. Shall we all arise and sing hymnal 65?
daughters like we are. We are thine, O Lord, prepared us. Be the guardian of our way. Keep thy flock from sin defenders. Sing us when we go astray. Blessed Jesus, blessed Jesus, hear us when we pray. Blessed Jesus, blessed Jesus, hear us when we pray. Thou hast promised to receive us, poor and sinful though we be. Thou hast mercy to relieve us, grace to cleanse and power to free. Blessed Jesus, blessed Jesus, let us return to thee. Blessed Jesus, blessed Jesus, let us return to thee. Early let us seek thy favor, early let us do thy will. Blessed Lord and only Savior, with my love our blossoms fill. Blessed Jesus, blessed Jesus, thou hast loved us still. Blessed Jesus, blessed Jesus, thou hast loved us still. நன்றி ஆண்டவரே. சற்று நேரம் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and prepare our hearts to worship him. Oh, we glorify the name of Jesus. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we come before your holy presence, Lord, that you, knowing that you are the Lord of our life, Lord Father, you are the resurrected Jesus that we worship, Lord. We glorify the name of Jesus. We worship you, Holy Spirit. We pray that this sanctuary will be graced by your presence, O Lord. As we worship you, as we worship you and we praise you, Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீவ நதியே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. Oh, we worship the name of Jesus, the name that is above all name, the name that is above all name. As Daniel says, Lord Father, I watched thrones were put in places, and the Ancient of Days was seated. His garment is as white as snow, and the hair of his head as pure as wool. Oh, we worship you, majestic God. We worship you, holy God. We worship you, Lord, for you are the righteous Lord. Oh, we glorify that only you alone, the Ancient of Days, seated upon the throne, Lord, above all thrones. Thousands and thousands ministered to you, Lord. 10,000 and 10,000 stood before you, Lord. For you are a majestic God. You are a glorious Lord. There is no sin can be found in you, Lord. You are always pure, Lord Father. As your word says, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர்ந்த தேவன் ஆண்டவரே நீர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we give you praise, we give you praise, oh Lord. ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, thank you Lord. Oh, hallelujah. கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதனை செலுத்துவோமாக. Let us clap our hands and lift our voice to worship the Lord that we serve. He is a mighty God. Oh, be glorified. ஆராதனை துதி ஆராதனை கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதனை செய்வோமாக. Oh, he is worthy of worship. Oh, glorify thy holy name. Oh, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஆராதனை அப்பாவுக்கே. ஹalleluya ஆராதனை அப்பாவுக்கே. Oh, ஆராதனை
ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணியாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணியாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே, thank you Jesus. Holy Lord, நன்றி ஆண்டவரே. ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Oh we worship you Lord. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. We worship the name of Jesus. ஜீவநதியே உமக்கு ஆராதனை, ஜீவநதியே உமக்கு ஆராதனை, ஜீவநதியே உமக்கு ஆராதனை, ஜீவநதியே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை செலுத்துகிறோம். You are worthy of all worship Lord. We glorify thy holy name O Lord. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறோம். Oh we worship the name of Jesus. Oh ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. நன்றி ஆண்டவரே. Lord we worship the name of Jesus. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord we praise you. அன்பே உமக்கு ஆராதனை. இந்த நாளைக்கே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். Lord we worship you Lord. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். We glorify the name of Jesus. Oh we worship you Lord. Oh we worship you, we worship you Lord. நன்றி ஆண்டவரே. அன்பே உமக்கு ஆராதனை, எங்கள் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே, அன்பே உமக்கு ஆராதனை, எங்கள் அழகே உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. பிதாவே, பிதாவே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. பிதாவே, ஓ நன்றி பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே, பிதாவே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆராதனை. We worship you Lord Jesus. We worship you Lord Jesus. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Jesus we worship you Lord. இயேசுவே உமக்கு ஆராதனை.
Jesus. Oh, the Lord of our salvation. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we worship you, Lord Jesus. Oh, we glorify the name of Jesus. Oh, we worship your holy name, O Lord. Holy Spirit, we worship you. Oh, பரிசுத்த ஆவியே, நன்றி ஆண்டவரே. அன்பே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. உமக்கு பரிசுத்த ஆவியே, உமக்கு ஆராதனை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியே ஆராதனை. துதிக்கு பாத்திர ஆராதனை. பரிசுத்த ஆவியே ஆராதனை. துதிக்கு பாத்திர ஆராதனை. ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம். Oh, we worship you. We worship you, Lord. ஆராதனை. 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 அன்பே அன்பே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. அன்பே நன்றி ஆண்டவரே. Oh, we worship you, Lord. ஆராதனை. ஆராதனை. People of God, as the choir sings, let us lift our voice unto the Lord and worship Him. Oh, we worship you, Lord Jesus. ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம். Let us lift our voice and worship Him. ஆராதனை. நன்றி ஆண்டவரே. Oh, we worship you, Lord. You are worthy of all worship. You are worthy of all praise and glory, Lord. ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We lift the name of worship. We lift your holy name, Lord Jesus. ஆராதனை. ஆராதனை. ஆமென். ஆராதனை. 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 அபிஷேகம் ஆராதனை. நன்றி ஆண்டவரே. உம்மை நாம் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, prepare us to come into your holy presence, Lord. ஆண்டவரே, உம் மகா பரிசுத்தத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவரே நீ கிருபை கொடும். Lord, we pray that you lead us, Lord, into your holy of holies, Lord Father, where we meet you, Lord Father. Oh, you are a holy God who sitteth upon the throne. Above you, the seraphims, Lord Father, looking at each other, Lord, saying, holy, 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 Lord God Almighty. Day and night, Lord, they declare that you are holy, Lord Father. For you alone are holy. None can compare to your holiness, Lord. We worship a holy God. And through the blood of Jesus, we are able today to enter, Lord. For the blood of the sacrificial death of Jesus tore the veil that allowed us to enter, Lord. Through the name of Jesus, in the priesthood, in the line of Melchizedek, the one who came and Lord was able to bring us into your holy of holies, Lord. We worship the high priest named Jesus, Lord. Through him, Lord Father, we are able, Lord, to become into your presence, Lord. Take me to the outer courts, Lord Father, into your holy place. Oh, we worship you and we praise you, Lord. Oh, we worship you, Lord Jesus. Oh, we glorify thy name. We worship you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Nandri ஆண்டவரே. Take me to the outer courts, into your holy place, past the praise and altar. Lord, I want to see your face. Pass me by the crowd of people and the priest that sings your praise. I hunger and thirst for your righteousness, and it's only found in one
touch my lips. Here I am, Lord, I worship you. Lord, I worship you. I worship you. Lord, I worship you. I worship you. For your name is holy. Oh Lord, we worship you, for you are holy, Lord. For your name is holy. For your name is holy. Holy, Lord. I enter the holy of holies. I enter the holy of holies. I enter to the blood of the Lamb. I enter to worship you holy. I enter to honor. Oh, I enter the holy of holies. I enter the holy of holies. I enter to the blood of the Lamb. I enter to worship you holy. I enter. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. Lord, I worship you. Lord, I worship you. I worship you. தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you that you are raising us to your holy presence, O Lord. None can compare to your presence, Lord Jesus. For you are holy, 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 Lord God Almighty. ஆண்டவரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. Lord, we worship a holy God. People of God, we worship a holy God. We worship a holy God. Oh, we worship you, Lord Jesus. Oh, Lord, I worship you. Oh, Lord, I worship you. Lord, I worship you. Lord, I worship. Come, people of God, let us lift our worship to the one and only Holy of Holies. None is holy as Jesus. None is as holy as the Father. Oh, Parisuttar, 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 Devani Nama Vanadharam. Oh, we glorify the holy name of Jesus, the name that is worthy of all worship. Oh, we worship you, Lord. Oh, Parisuttar, 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 Parisuttar. For your name is holy, 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 God. For your name is holy. You are holy, 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 Lord. Glorify thy holy name. Worship the name of Jesus. Glorify, glorify, glorify. Worship you, Lord. Thank you, holy Lord. Hallelujah, 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 hallelujah. Your name is holy, holy, holy. Hallelujah, 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 hallelujah. Holy, 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 Lord God Almighty. Lord, we bow before you, Lord. We worship you, Lord. We give you all glory, Lord. All glory and honor belong to you, Lord. We bow before you, Lord. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் தூயாதி தூயவர், நீர் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பூமி எங்கிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சர்வம் உமக்கு முன்பாக படைக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை என்றும் மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை ஏற்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தயவு செய்து அமர்ந்திருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலும் எங்களை உடைய சமூகத்தில் அழைத்து வந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தீரே. உடைய சமூகத்தில் களி கூறவும் ஆராதிக்கவும் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசிவாடி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உடைய ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உமக்கு சொந்தமானவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்திருக்கிற இடத்திலும் கர்த்தருடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நேரங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ராயருக்காக நன்றி ஆண்டவரே. அவரோடு கர்த்தரை மட்டும் இருந்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவராகியதுவனே, அவர் பலவீனமாய் இருக்கும் போது உம்முடைய பலன் அவளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே அவரை நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி வல்லமையாய் உம்முடைய கரத்தில் எடுத்து தொடர்ந்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக மூடி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் செல்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. லிண்டாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகளும் பலவீனமான நேரத்திலும் கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. அந்த கண்ணை தொட்டு பூரண சுகத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல பார்வையினை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் மகளுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஜோயலும் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் மனை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு அருமையான பிள்ளை ஆண்டவரே, நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, ரெவரண்ட் ஜான்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை பாஸ்ரோடு இருந்து மட்டும் வழி நடத்தி வருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் ஆசீர்வதித்து வெயிலடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜோஷுவாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனையும் ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி. உடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்போதும் ஆண்டவரே இறையல் கல்லூரியிலே படிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாய் ஆட்கொண்ட ஆண்டவரே நீர் அபிஷேகத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையாய் மகனை உடைய கரத்தில் எடுத்து உபயோகம் ஆண்டவரே. செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபையில கர்த்தர் தந்திருக்கிற எல்லா ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவரே. தலைவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. உக்னார குழுவுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. கூடி வருகிற நேரத்தில் ஆண்டவரே உமக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து எடுக்கிற எல்லா தீர்மானத்திலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உடைய வழியிலே நடக்கத்தக்கதாக ஆவியானவர் அபிஷேகம் செய்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தை வெயிலடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்கு அருமையான பிள்ளைகள் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டையில் மூடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. கர்த்தரை காண திறந்து விடும் ஆண்டவரே. செவிகளை திறந்து விடும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க திறந்து விடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உடைய வழியிலே நடந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. பெற்றோருக்கும் ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வழியிலே நடத்த ஞான இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே வேதத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உடைய வழியிலே நடக்கத்தக்கதாக ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இந்த
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஞானத்தோடும் அறிவிலும் அன்பிலும் அதிகமாக விருத்தி அடைத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காலத்திலும் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்தோங்க வேண்டும் ஆண்டவரே. கிருபையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்க. மத்தியிலே செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. சபை, பள்ளி ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் பாத்திமார்களையும் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. உமக்கு நன்றி 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 அப்பா. வாலிபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாலிபர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்தில் உடைக்கப்படுவதாக கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆகியவரே, இந்த பிள்ளைகள் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் கண்களை திறந்து விடும், தரிசனத்தை காண செய்யும் ஆண்டவரே. சத்தத்தை கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இந்த பிள்ளைகள் எழும்பி உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக எழும்பத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த வாலிபர்களில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் தங்களை தாழ்த்தி உமக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த நாமம் மட்டுமே பிள்ளைகள் மத்தியிலே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெண்கள் மத்தியிலே செய்கிற ஊழியத்தையும், இளமுதியோர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தையும், ஆண்டவரே, முதியோர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் உமக்குமாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வயதானவளை ஆசீர்வதிங்கப்பா. வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை தாங்கி ஆண்டவரே அவள் அன்பானவள் சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க. அவளுக்கு செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மிஷன் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் ஆகியவனே ஆண்டவரே, இப்போ சோஷியல் கன்சர்ன் இன்னும் எல்லா ஊழியங்களிலும் கர்த்தரை நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த திருச்சபை உம்முடைய சபை ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அவயவங்கள் ஆண்டவரே. அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்குள்ளாக ஆவியின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தந்து எங்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாம மட்டுமே மயம்படுவதாக அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வேதனையில் இருக்கும் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரச்சனையோடும் போராட்டங்கள் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆண்டவரே மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகுதலை கட்டடிப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு மனம் ஒற்றுமை தாங்க ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய அன்புக்குள்ளாக உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இவளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இவளை ஆசீர்வதியும் ஆண்டவராகியதுவனே. இந்த வேளையிலும் சுவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பரம வைத்தியராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வேளையிலும் உடைய கரமகளை தொடுமடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தையும் நீர் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. உடைய கிருபை மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. உடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் தொட்டீர் ஆண்டவரே, சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் அகன்று போவதாக. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி. தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த திருச்சபை எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனையோ மக்களுமே அறியாமல் இருக்கிறார்களே, ஒளியும் இந்த இடத்துல பிரகாசிக்க வேண்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இரல் அகன்று போகட்டும் ஆண்டவரே. உடைய ஒளி பிரகாசிக்கட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு வருகிற அருமையான ஆண்டவரே மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்து விடும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்டு உடைய வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்கள் வார்த்தையின் மீதுமாக பலப்படுத்தும். உங்கள் சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா.
உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் எல்லா இடங்களிலும் ஆராதனை நடக்கும் போதும் கர்த்தர் ஆராதனையிலும் பரிசுத்த பிரசுரம் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியின் வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதிலும் ஆண்டவர் ஆகியதுவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமான ஆட்களை அனுப்ப ஜெபியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. அபிஷேகம் அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலரை எழுப்பினது போல இன்றைக்கும் அப்போஸ்தலரை எழுப்பும் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் ஆண்டவர் ஆகியதுவரே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, உடைய நாம மகிமைப்படத்தக்கதாக, அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் கடந்து செல்லத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தோடு உடைய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. மிஷனரிமார்களை ஆசீர்வதிங்கப்பா. அவள் எந்த இடத்துல சென்றாலும் கர்த்தருடைய கிருபை அவளோடு இருந்து அவளையும் குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சுவிசேஷத்தை ஆசீர்வதிங்க. அவள் பாதம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளும் ஆசீர்வதித்து சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக நன்றி அப்பா. எவ்வளவு கிருபை இந்த தேசத்துல தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வேதாகமத்திற்காக நன்றி, ஊழியக்காரர்களுக்காக நன்றி, ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே ஆலயங்களுக்காக நன்றி, ஆராதனைக்காக நன்றி. எவ்வளவு சுதந்திரமாகுமே ஆராதிக்க எங்களுக்கு இந்த தேசத்துல கிருபை தந்திருக்கிறீரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றியும் சுஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. எங்கள் அரசரை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிரதம மந்திரியும் அரசாங்கத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் நீதியோடும் நேர்மையோடும் தங்கள் வேலையை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அநியாயங்கள் அகன்று புகட்டும் ஆண்டவரே. நீதி உள்ளவர்களை இந்த தேசத்தில் எழுப்பும். உடைய நீதி இந்த தேசத்தில் நிலவை வேண்டும் ஆண்டவரே. உடைய சமாதானம் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. கிருபையாய் இந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்க தலைகளும் கூட ஆண்டவரே, ஜனங்கள் ஒவ்வொருவரும் கூட கிருபையாய் உடைய ஒளியை காணத்தக்கதாக கண்களை திறந்து விடும் ஆண்டவரே, திறந்து விடும் ஆண்டவரே. உடைய ஒளி அவளுக்குள்ளாக பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே நீரே கர்த்தர் ரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ரட்சும் ஆண்டவரே, ரட்சும் ஆண்டவரே. பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக உமக்கு துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது உபத்திரப்படுகிற திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீரே. உலகத்தில் எத்தனை இடங்களிலே அப்பா ஆராதனை செய்ய முடியாதபடி ஆண்டவரை ஊழியக்காரர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஆண்டவரை ஆலயங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு எவ்வளவு வேதனையில் இருக்கிறாளே கர்த்தாவே. கிருபையாயிரும் 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 ஐயா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நேர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பொல்லாங்கனின் கண்ணுக்கு மறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கிருபையாளுக்கு பாதுகாப்பை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடையும் ஆண்டவரே, ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் அதை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கிருபையாளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய நாமம் பயப்படுவதாக. எந்தெந்த தேசத்தில் உடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறாளோ, யார் யாரெல்லாம் துன்புறுத்துகிறாளோ அவளை சந்தியும் ஆண்டவரே. கட்டுகளை உடையும் ஆண்டவரே. சாசின் படியிலிருந்து அவளை விடுதலையாக்கி அவள் முழங்காலுக்கு முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் என்பதை அவள் அறிக்கையிடட்டும். தேசங்கள் எல்லாம் எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஏழைகள் எளியவர்கள் பட்டினியாய் இருப்போர் விதவைகள் அநாதைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் வேலை இல்லாமல், எத்தனை பேர் வீடு இல்லாமல் ஆண்டவரே கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிறாளே. இவளெல்லாம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியர்களை ஆசீர்வதியும். நாங்களும் இரக்கமுள்ளவளாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டவளை ஆதரிக்கத்தக்கதாக அவளுக்கு நாங்கள் ஆண்டவரை எப்போதும் உதவி செய்யத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தின் இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவளையும் போஷியும் பராமரியும். அவளுக்கு இருக்க இடமும் உணவனும் தந்து அவளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. எப்போதும் நன்றி உள்ளவளாய் இருந்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உம்மை போல ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. அன்புள்ளவளாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய சாயல் நிலைகளை மாற்றும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன்.
கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன், ஆமேன். Shall we rise for Bible reading? நாம் யாவரும் எழுந்து நின்று வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 27 தொடங்கி 31 முடிய. Today Bible reading Matthew chapter 27 verse 27 to 31. இன்றைக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட வேத பாகம் மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 27 தொடங்கி 31 வரை. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்களால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Today's scripture reading is taken from Matthew chapter 27 verses 27 to 31. Then the governor's soldier took Jesus into the praetorium and gathered the whole company of soldiers around him. They stripped him and put a scarlet robe on him, and then twisted together a crown of thorns and set it on his head. They put a staff in his right hand. Then they knelt in front of him and mocked him. "Hail, King of Jews," they said. They spit on him and took the staff and struck him on the head again and again. After they had mocked him, they took off the robe and put his own clothes on him. Then they led him away to crucify him. Amen. அமர்ந்திருப்போம். தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's take our right hand. நம்மளுடைய வலது கையை எடுத்து நம்மளுடைய இருதயத்தில் வைத்து ஒரு சிறிய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எங்கள் உள்ளத்திலே பேசுவீராக. நீர் யார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த இருதயமானது அது சுத்தமில்லாதது ஆண்டவரே. பலவிதமான அக்கிரமான காரியங்கள் இருக்கிறது. அதை கழுவி உம்முடைய சத்தம், உம்முடைய குரல், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இருதயத்திற்குள்ளாய் வர வேண்டும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் ஐயா. நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அது ஆண்டவரே, அந்த வார்த்தையானது எங்கள் இடத்துல வர வேண்டும்படியாய் கூட நாங்களே எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். மகளே, நம்ம யாவரும் நம்மளுக்கு அறிந்தபடியே வருகிற நாட்களிலே நம்ம பரிசுத்த வாரத்துக்குள் நம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதுக்கு போவதுக்கு முன்பதாகவே என்னோடு இருக்கிற வாலிபர்களுக்கு நிறையா தெரியும். நான் எதை செய்தாலும் நான் ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் செய்வேன். எஸ்பெஷலி இப்போ படிக்கிறனால ரொம்ப 1 hour ட்ராவல் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது. ஏன்னா கிளைங்க்கு வந்துட்டு போகும்போது
1 hour travel, there's always there. ஸோ அப்போ இந்த மாதிரி போகும்போது வரும்போது நிறையா ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ எந்த சின்ன காரியம் நடந்தால் கூட அது எங்கேருந்து வருது, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி நிறையா கேள்விகள். ஐ வில் ரேஸ் ஆஃப் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஐ வில் டூ லாட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் on it. Okay, so those youths who always hang out with me and talk with me, they know. Okay, அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், இந்த தேவனை நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இந்த தேவன் யார் என்று சொல்லி எனக்கு do I really know this God? நம்ம இன்றைக்கு துதிக்கும் போது பாருங்க, வார்த்தை கொஞ்சம் தான் வார்த்தை வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வார்த்தை வராது. சில நேரத்தில் we may be emotion overwhelmed or we could face other things, but sometimes we don't know the God, therefore we couldn't worship. அப்போ இந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த தேவன் யார் என்று மற்றவங்க இடத்துல சொல்வதற்கு கூட we don't have enough testimony or we don't have enough stories to tell because we ourselves don't know who this God is. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இந்த sermonலாம் வந்துட்டு ரொம்ப பாஸ்டர்லாம் ப்ரீச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன என்று சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த sermonலாம் யூஸ்வலாக எனக்கு வரும். ஏன்னா அது நான் எப்போதும் வந்துட்டு யூத்ஸ்ட்டு கூட சொல்லுவேன், ஒரு வார்த்தை எடுத்து யூ ஆல் ஷுட் மெடிடேட், வாட் இஸ் தட் வேர்ட், why that word came, why did pastor spoke that word அப்படி. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையானது Jesus was actually stripped. Then I began questioning myself, why was Jesus actually stripped? அது ஆக்சுவலி அநேக நேரத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? நம்ம எப்போதும் தேவன் சிலுவைக்கு போனார், நம்மளுக்காக மரித்தார், நம்ம பாவங்களை கழுவினார், அதோடய நம்ம நின்றுவோம். I am free in Christ. In Christ I have freedom. We always stop there. But we don't go beyond. We don't think why certain words was written in such a way or in a certain way in the Bible. நீங்கள் 4 Gospels இருக்குது. நீங்கள் 4 Gospelsையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மத்தேயு உண்டி தான் ஒரு சில காரியங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நான் இந்த வசனத்தில் கடந்து போகும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So today my sermon is not long. We're going to do a short meditation on this word. After that we're going to look to God. We're going to pray as a family. We're going to pray to God as the church. We're going to rededicate ourselves. We're going to really think, Lord, where are you in our lives? Where are you in our ministry, in our church? We're going to reflect on that today. அப்போ இன்றைக்கு பாருங்க, ஒரு சிறு கதையை சொல்லி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள் அனுசரிக்கிறது யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? Who likes to celebrate birthdays? Okay, nobody-யா? Everybody. சரி, எனக்கு பிடிக்காது. மெயினான ரீசன், எனக்கு கேக்கே பிடிக்காது. I don't like cake, therefore I don't celebrate birthdays because birthdays வந்தாலே அந்த கேக் தான் முன்னுக்கு வரும். ஓகேயா? அப்போ I don't celebrate. But sometimes people forcefully want to celebrate my birthday. Then I began to wonder, why? நானும் சில பேர்கிட்ட இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஒரு தாட்டி நடந்துச்சு. I think few years back before I come into ministry. என்கிட்ட சொல்லலை, அவுட்ரீச் சர்வீஸ் இருக்குது. I supposed to go to the outreach. ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டாங்க, அவுட்ரீச் மினிஸ்ட்ரியிலலாம் இந்த மினிஸ்ட்ரியில் யூ மஸ்ட் பி ஆக்டிவ், யூ மஸ்ட் ஹெல்ப் அவுட் த மினிஸ்ட்ரி. ஸோ எவ்ரி வீக் விதவுட் ஃபெயில் டெடிக்கேட்டடாக நான் போயிடுவேன். அந்த ஒரு வாரம் மட்டும் என்னை போக விடாமல் டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி பீஸ்ட். கடைசியாக பார்த்தாக்கா இவெஞ்சலிசம் சேர்மன் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, வி கோயிங் டு செலிப்ரேட் இஸ் பர்த்டே, ஸோ ஹி ஓன்ட் பி கம்மிங். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மண்டேல போச்சு, சர்ச்சுக்கு போகல சொல்லிட்டு நான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, கதை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஐ திங்க் பாஸ்டர் கெல்வின் வாஸ் தேர். நம்ம பாஸ்டர் கெல்வின் வாஸ் தேர் அந்த டைம். ஸோ தே செலிப்ரேட்டட். அப்போ நான் ஐ வாஸ் டெல்லிங் பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் சர்ச்சுக்கு போகாமல் ஊழியத்தெல்லாம் விட்டு வந்தது ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ பாஸ்டர் சில காரியம் சொன்னார்ல, ஐ ஸ்டில் ரிமெம்பர். சம்டைம்ஸ் வி டோன்ட் லைக் பர்த்டேஸ். சில நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்கும், வாலிபர்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் சில முதியோர்களுக்கு பிடிக்காது. அது என்னத்த ஒரு கேக்கை வெட்டிட்டு அதே ஆள் தான் வருவாங்க, போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, கேட்டால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி செய்வாங்க. நம்மளும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டுட்டு முடிச்சிடுவோம். ஓகே, அது இட்ஸ் நார்மல். ஓகே, as we go on as our age pass on,
we don't like certain things, but we want to do for our kids. அப்போ இந்த இப்படி இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிக்காது, பட் பீப்புள் அரவுண்ட் us see something in us that they want to celebrate அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து, ஓகே இவரை பற்றி யாரெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் சொல்ல போகிறீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. Then I realized sometimes we celebrate, people want to celebrate our birthdays because we have been a blessing to them. ஓகேயா, சில நேரத்தில் நம்ம பாருங்க, இப்போ பாஸ்டர் ஜான், பாஸ்டர் ஜாய்லாம் நம்ம பார்த்தோன்னாக்கா அன்றைக்கி நேரத்தில் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ என்னை கேட்டிங்கன்னா அன்றைக்கி நேரத்தில் நானே சொல்ல மாட்டேன் நான் என்ன கற்றுக்கொண்டேன்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எஸ்டிஎம்க்கு போகும்போது சொல்லுவேன், ஆக்சுவலி இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு சிறு காரியம் சொன்னாங்க, ஆனால் என் மண்டைக்குள்ளே அப்படியே வேலை செய்யுதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் சொல்கிறேன். ஸோ அது அப்படி இருதயத்தில் வேலை செய்யும். அப்போ சில நேரத்தில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஐ திங்க் whenever I'm here, I want to be a blessing to them because indirectly or secretly they have been a blessing to me. அப்போ I want to acknowledge, I want to celebrate their lives. அந்த மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையும் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கொண்டாடணும்னு விருப்பப்படுவாங்க. நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எப்படியாச்சும் ஏமாற்றி ஏதாச்சும் பண்ணி காடிக்குள்ளே திணிச்சு கொண்டு போயிடுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இன்றைக்கு பார்க்கும்போது இந்த 26வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது 26வது அதிகாரத்தில் 27வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சரி, இந்த பண்டிகை ஒன்று கொண்டாடுகிறாங்க. இந்த பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க, ஒரு ப்ரீசனர் என்ன செய்வாங்க, விடுதலை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கவர்னர்ஸ் கூடி கேட்குறாங்க, இந்த நேரத்தில் என்னது, யாரை விடுதலைப்படுத்தணும் என்று சொல்லி. அண்ட் நம்மளுக்கு ஐ டோன்ட் கோ இன் டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, பராபாஸை என்னது விடுதலைப்படுத்துங்க, இயேசு எங்கே போடுங்க, சிலுவைக்கு ஏற்றுங்க. அவரும் என்ன செய்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்கார், திருப்பி கேட்குறாரு. ஆனால் ஐ ஃபவுண்ட் திஸ் மேன் இன்னசென்ட் பட் yet the people did what, மொகோலா. நம்மளுக்கு நம்ம காரியம் சில நேரத்தில் நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு குரூப் சேர்த்துக்குவோம் பாருங்க, சேர்த்துட்டு கேட்டால் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அப்போ அந்த மாதிரி இங்கேயும் யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு காரியங்களை செய்கிறது பார்க்கிறோம். அப்போ இந்த 15வது வசனத்தில் இவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறாங்க. அந்த பண்டிகை நேரத்தில் ஒரு பிரிசனரை என்ன செய்கிறாங்க, விடுதலைப்படுத்துகிறாங்க. இயேசு என்ன செய்கிறாங்க, இப்படியா அந்த ஒரு 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 ப்ரோசஸ்க்குள்ளே கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். வசனம் 21 நாம் வாசிப்போம். ஓகே, இங்கே நம்ம பார்க்கும்போது தே ஆஸ்கிங் டுடே நம்ம நெரேட்டிவாக தான் போகிறோம், அந்த கதைபடியே போயிட்டு ஐ வில் ஃபினிஷ் த சர்மன் இன்னைக்கு. அப்போ பராபாஸை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க, பராபாஸை விடுதலைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வசனம் 22 தே வாஸ் ஸோ டிமாண்டிங். வாசிக்குமா அந்த வசனத்தை, 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என்ன சொல்லியிருக்கலாம், உங்களோட ரோமர் அரசாங்கத்தின்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் படியே நீங்க என்ன செய்ய போறீங்களோ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்றது நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட், there was a demand what execution should be taken on Jesus. அண்ட் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிட்டீங்கன்னா பிலாத்தும் என்ன செய்கிறாரு, இவங்க எல்லாம் கூடி அப்படியே ஒரு மாதிரி சண்டை போடுகிறத பார்த்து, சரி பரவாயில்ல இவங்களுக்கு கேட்கறதே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுக்கறதே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆனால் இந்த 24வது வசனத்தில் நம்ம அதிக கவனம் செலுத்த போகிறோம். 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு முன்னுக்கு இருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணி இப்படி சண்டை போடுகிறத பார்த்தோன்னே என்ன சொல்லுகிறாருன்னா, சரி இவர் இன்னசென்ட், ஆனா நான் என்னது என் கையை கழுவுறேன், எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா ஹூ இஸ் கிவிங் த வெர்டிக்ட்? இஸ் த ஒன் கிவிங் த வெர்டிக்ட். அவர் தான் என்னது இறுதி கட்டளையே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு? he wash his hands away, கை கழுவிட்டு அவர் விலகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்க இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க், லூக், ஜான், இதுல மத்தேயு உண்டி தான் அவர் மாத்திரம்தான் இந்த இந்த சூழ்நிலை இந்த காரியத்தை வந்து எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். யூ கேன் ரீட் மார்க், லூக் அண்ட் ஜான், யூ வில் நாட் ஃபைண்ட் திஸ், பட் இட்ஸ் ஒன்லி மத்தேயு ஹூ ரைட் திஸ். நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், மத்தேயு யாரா இருந்தாரு? ஒரு வரி வசூல் பண்ணுகிறவரா இருந்தார். இந்த வரி வசூல் பண்ணுகிறாங்களே, இவங்க யாரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க? ரோமர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஆமா தானே? யூதர்களுக்கெல்லாம் என்னது? இஸ் அ ஹிப்போக்ரிட். ஓகேயா? இஸ் அ பேக் ஸ்டெப்பர் லைக் தட்லாம். இவங்க யூதரா இருந்து யூதர்கிட்ட வரி வசூல் பண்ணி அதை எங்க ரோமர் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதே நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கை கழுவுகிற இந்த சூழ்நிலையானது இட்ஸ் வாட் யூ கால், இட்ஸ் அ ஜூவிஷ் கல்ச்சர். ஓகேயா? யூதர்கள் நீங்க கலாச்சாரம், தேங்க்ஸ் பாஸ்டர், யூதரின் கலாச்சாரமாய் காணப்படுகிறது. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க டியூட்ரானமி சாப்டர் 21 verses 6 and 7. ஓகேயா? நீங்க உபாகமம் 21வது அதிகாரம் 6வது வசனத்துல 6-7 நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த யூதர்களோட கலாச்சாரத்துல என்னன்னா, ஒரு இன்னசென்டான ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, இட் வாஸ் இன்னசென்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆக்ஸ், ஒரு மாடை எடுத்து வந்து அது மேலே அதை பலி செலுத்திடுவாங்க. அது பலி செலுத்திட்டு அது மேலே வந்து கை கழுவிடுவாங்க தண்ணி ஊற்றி. இது எங்களுக்கு யாருக்குமே என்னது இதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, they will just wash their hands, we got nothing to do with this murder, it's a innocent blood அப்படின்னு சொல்லி இது பிலாத்து இந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ he was actually signifying to the Jews. ஏன்னா நீங்க பார்க்கணும், இவர் ரோமராக இருக்கிறாரு, ஆனால் அங்கே கீழே இருந்து கேட்கறது யாரு? யூதர்கள். ஸோ he is actually literally telling them without telling them, hello, I got nothing to do with this, because they should already, the moment they see the gesture, they should know he is innocent and they find nothing. சொல்லிட்டார் அவரும். ஆனா யூதர்கள் மறுபடியும் ஒரு they are replying something to Pilate. 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதர்கள் ரொம்ப நல்லவங்க, பண்ற தப்பையும் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அழகா, அது பரவாயில்ல, நாங்க தானே கேட்டோம், இட்ஸ் ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட் ரியலைசிங் how arrogant and how much they wanted to showcase their egoistic character. அவ்வளோ ஈகோ என்ன சொல்லுவாங்க, சுயம். இந்த சுயமானது அந்த இடத்துல என்னது அவங்க நல்லா போர்ட்ரே பண்றாங்க. they were so egoistic that they wanted to showcase, we don't care what you want to do, but we want him dead. Because they were in common, they disliked Jesus. Okay? The scribes, the Pharisees, the teachers, they were all gathered there. Yeah? They all were gathered there, and they literally say, let this blood not on me. அங்கே முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, வரப்போற சன்னதி என்னங்க பண்ணுச்சு, let it be on our children as well. Sometimes நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா சில நேரத்தில் சில வார்த்தைலாம் எடுத்து கொட்டுவோம் வந்துருமா, அந்த கொட்டும் போது அது தெரியாது, கொட்டின பிறகு யாராச்சும் சொன்னாதான் தெரியும். Sometimes we have to reflect. When we are in such a situation, let's place ourselves being in the Jew. In that tight situation, we dislike Jesus. Do you think that you and I would use such a word? Would you and I say the same thing what they have said? அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே போல
இன்னைக்கு நான் அந்த சூழ்நிலையில் இஃப் ஐ இன் தியா ஷூஸ் அவர்களோட சூழ்நிலையில் இருக்கும் போது நான் அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குதா? There was so much hatred towards Jesus. நீங்க பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல ஒரு ஆடு இல்லை மாடு அதை பலியிட்டு என்ன செய்திருவாங்க, பாவத்தை போக்கிடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் போது the innocent lamb has not been crucified yet. அது இன்னும் had not been crucified yet, has not been dead, has not been slaughtered yet. அந்த ப்ரோசஸ்க்கு போல தெரியுமா? அந்த ப்ரோசஸ் போல நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு ஆடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது, அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதை நம்ம பலியிட்டு அது மேலே கை கழுவி வி ஆர் இன்னசென்ட் சொல்கிறது வேற. ஓகே, அது பழைய ஏற்பாடில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிகாஸ் he was innocent, he was about to die. You get the contrast between Old Testament and New Testament. இன்றைக்கு இயேசு அங்கே இருக்கும்போது நீங்கள் அந்த பகுதியை நல்லா வாசிட்டிங்கன்னா நிறையா கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எதுக்குமே அவர் பதில் கொடுக்க மாட்டார். அண்ட் யூனோ லைக் சம்டைம்ஸ் வி ஆர் இன் அ சிச்சுவேஷன், நம்மளுக்கு தெரியும் இந்த பதில் சொன்னால் வெளியாயிடலாம், எனக்கா தெரியாது, அவங்க பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, நானும் சொல்லலாம்ல அப்படி நம்ம சொல்லுவோம் தெரியுமா. Jesus could easily bring all the cards, but he did not. He did not do that. அவர் அந்த சூழ்நிலையை கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த இன்னசென்டான Jesus was led to be crucified. And before was crucified, நீங்கள் வாசித்தீங்கன்னா 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த பெட்டாலியன் சொல்லும் போது அந்த ரோமன் கோஹாட் approximately 600 soldiers they will always gather. Whenever the cohort gathers, it's always 600, approximately that number. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இயேசு அங்கே இருக்கும் போது அந்த இடத்துல அப்படி துன்பப்படுத்தும் போது ஒரு 600 போர் வீரர்கள் இருக்கக்கூடும். ஓகேயா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. அவரை கேள்வி கேட்டாங்க. ஓகேயா, நல்லா அப்படி அந்த கதையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா கேள்வி கேட்டாங்க. They knew that he was innocent, yet they all washed their hands. There's another group of people, they said, it's okay, we will take the blame. And yet he is silent, you know. The pain that he went through, the amount of thoughts or whatever that he went through, Jesus could even talk to his father in his heart. என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படி சொல்லியிருப்பாரு. But he just, நம்ம பாஸ்டர்ல சொன்னா, he just literally zipped his mouth just for that one thing, to save us. And standing in this 600 of people, you can imagine with me, ஒரு 600 பேர் நம்ம முன்னுக்கு நிற்கிறாங்க. And in verse 28 you can see Jesus was actually stripped. நீங்கள் புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா Jesus was stripped. He was stripped. That's my title actually. Imagine you are standing in front of 600 people and all your clothes are being stripped. What is your feelings and my feelings? நம்ம 600 பேர் முன்னுக்கு நிற்கிறோம். வெறும் போர் வீரர் மட்டும் சொல்கிறேன். There were still scribes, Pharisees, lot of people. There stand Jesus in between, nakedly standing to be beaten. And I started actually wondering, why was he actually stripped? He could have just shed the blood and finished the story. Am I right? ஆமாம் தானே.
So when he was stripped, I started thinking in my mind, what was he actually he stripped from? நம்ம வந்து ஆடையை கழட்டுறோம், அது தனிமையில் கழட்டுறது வேறு, ஆனால் பப்ளிக்காக கழட்டுறது அது வேறு. ஸோ what actually symbolizes, what is the message behind it? I started thinking. There are few things he was stripped from. First thing, Jesus was stripped from his dignity. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தன்மானம், ஒரு சூடு, ஒரு சொரணம் இருக்கும். ஆமா தானே? I actually thinking, when Jesus went to cross, there was nothing with him. Even his blood was not with him. His shame was not there already. Imagine you being naked, then they wear a rope on you, then they strip you again in verse 29. Verse 31, நீங்க பாத்தீங்கன்னா, they strip him again. They spit on him. There's nothing left, There's nothing left that God, ஐயோ கடவுள் இவ்வளோ செஞ்சாரு, இயேசு இதையும் செஞ்சுட்டு போயிருக்கலாமே. There's nothing that we can find. First, he was so innocent that we cannot find a fault. They cannot find a fault to crucify him. Second, we can't find a fault after he was even being crucified. He was so innocent. There was nothing left when Jesus was crucified. இந்த கிரேக்க மொழியில அந்த வார்த்தையை நீங்க I think you can Google or you can do some deep search lah. அது கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இந்த பகுதியிலே அந்த ஆழமாய் பதிக்கப்படுகிறது இந்த ஒரு வார்த்தை தான். பிகாஸ் இட்ஸ் அன் ஆக்ட். நீங்கள் கொய்னே கிரீக் சொல்லிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் நீங்கள் டீப் சர்ச் பண்ணிங்கன்னா, இட்ஸ் அன் ஆக்ட் தட் வாஸ் டன் ஃபார்ஸ்ஃபுல்லி. இமேஜின், இப்போ நம்ம காலத்தில் இப்போ நடக்கும்போது இந்தியா அண்ட் இப்போ மலேசியாவில் கூட நிறையா நியூஸ் ரேப் கேசஸ் வருது தானே, sexual assault and so on. Imagine Jesus was going through that and nobody actually defended. No one spoke actually. He was sexually assaulted. He was forcefully stripped. நீங்க யோவான் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு போட்டிருக்கிற அந்த ஆடை வந்து இந்த மாதிரி தனித்தனியா இருக்காது. இட்ஸ் a one piece. நம்ம என்ன செய்வோம், ஐயோ ஒன் பீஸா, சரி பரவாயில்ல, சிரமம் வேணாம், சும்மா பூலி பண்ணிட்டு போயிடும், அப்படிதான் யோசிப்போம். They were not. They were there to really dehumanize him. அந்த மனிதத்துவத்தை ஒரு மனுஷன் வாழ்வதற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் அவங்க உருவி எடுத்தாங்க. They stripped everything from him. He was intentionally dishonored. There were people who actually honored him because he was healed. They were healed. They received his miracle. Lot of things நடந்துச்சு. நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களோட வாழ்க்கையை செய்தார். அங்கே வந்து ஒரு பிரஸ்டீஜ் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரஸ்டீஜை இவங்க என்ன செஞ்சுறாங்க, அது அங்கே இருக்கக்கூடாது. ஸோ வாட் they did, they took away that by stripping him off. There's nothing left. They took away his shame. They ridiculed him. See, நம்ம வந்து ஒரு சோஷியலில் இப்போ நம்ம வாழ்கிறோன்னா, நம்ம இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம அழகாக உடுத்திட்டு போவோம் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய வெளியே போகிறோன்னா நைட் டாக், அது வேறு மாதிரி நம்ம உடுத்துவோம். ஆனால் சபைக்கு வரும்போது நம்ம வேறு மாதிரி உடுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி உடுத்துவோம், அது கொஞ்சம் வித்தியாசமாக உடுத்துவோம். கோட்லாம் போட்டு ஒரு மாதிரி அப்படி கொஞ்சம் காயாவா. நம்ம அங்கே போகும்போது பாருங்கள், the moment they see us, will they know we are from other country? ஆமாம் தானே, அதே யோசிக்கிறீங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு when foreigners come, we obviously know they are foreigner. The way they talk, the way they dress, the way they do things. It's a bit like, hey, this is not according to our culture. Okay, it's a bit, okay, maybe பார்க்க சீனவர்கள் மாதிரி இருக்கலாம், ஆனால் நெப்பாலிஸாக இருப்பாங்க.
அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஆல் ஆஃப் தட். ஈவன் இந்த சோஷியல் கான்டாக்ட்ஸா இமேஜின் இஃப் நம்ம வெளியே போகிறோம், நம்ம சில நேரத்தில் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க சட்டை இல்லாமல் சுள்ளுவார் வந்து கீழே இறக்கமாக போட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் தானே? ஆமாம் தானே? இமேஜின் 600 people, more than 600 people gathered there, and there's a man naked among them. He had a prestige, he has an honor, he had a dignity which all was stripped away. அவருக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கனம், ஒரு 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 ஸ்தலம் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க உருவி எடுத்தாங்க. ரெண்டாவது காரியம், he was stripped away from his identity. இன்னைக்கு பாருங்க, நம்ம நம்ம ஞாயிற்றுக்கிழமை காடியில் யாராவது சட்டை ஷர்ட்டு டாய்லாம் போட்டு போனாங்கன்னா அவங்க பார்க்க கொஞ்சம் நம்ம மாதிரி இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஓகே, இவங்க கிறிஸ்தவங்க போல் காலையிலே சர்ச்சுக்கு போகிறாங்க. இல்லை மத்தியாலம், ஓ இவங்களாம் சர்ச் முடிஞ்சு சாப்பிட வந்திருக்காங்க போல் கடையிலலாம். ஆமாம் தானே? சில நேரத்தில் ரெஸ்டாரண்ட் நீங்கள் காசு கட்டு பண்ணிங்கன்னா எங்கேயா சர்ச் முடிஞ்சு வந்தீங்களா அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம that's what we carry with us. Imagine Jesus was wearing a they call tassels. நீங்கள் சர்ச் பண்ணலாம், there's a word called for it. He was wearing a ஆடைலா. அந்த ஆடை போடும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்கெல்லாம் ஜூவிஷ் தெரியும். ஆமாம் தானே? இப்போ நம்ம கொஞ்சம் சொங்கோலாம் போட்டுட்டு பாஜும்லாய் போட்டு கொஞ்சம் ஃபேஷியல்லாம் மாற்றிட்டு இப்போ நான் பட்டாசு எடுத்துகிட்டு போனேன்னா, ஓ இவர் இந்தியன் முஸ்லீம் போல். ஆமாம் தானே? கொஞ்சம் ஃபேராக நம்ம இருந்து கொஞ்சம் சொங்சாம்லாம் போட்டுட்டு இல்லாட்டி சைனீஸ் ரிலேட்டடாக நம்ம ரெட் கலர் போட்டு வந்தோன்னா, ஓ ஐ திங்க் இஸ் சிண்டியன்லா. ஆமாம் தானே? ஸோ when they saw Jesus, they knew Jesus belonged to the Jewish people. Okay? They knew he belongs to the Jewish people. And you know what happened? Even that identity, the social identity, was taken off from him. இப்போ நீங்கள் யோசித்துக்கொள்ளுங்க, ஒரு மனநலை பாதிக்கப்பட்டவர் முடியெலாம் வளர்த்துட்டு முடியெலாம் வெட்டாமல் தாடிலாம் வெட்டாமல் சட்டை இல்லாமல் நடந்து போனார்னா கனகரேன்னு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? How do you know what race is he, what religion is he, what are his beliefs, what is tradition or his culture? How would you know? நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம இன்ஸ்டிங் படி ஒரு வேலை இருக்கலாம், அப்படிதான் சொல்ல முடியும். பட் we cannot assure that this person is this or this. We cannot assure. And Jesus had that belong to the people of Jewish, but the moment he was stripped, his identity went missing. அவருக்கு இருந்த அந்த ஐடென்டிட்டி, அடையாளமா, அந்த அடையாளத்தை அழைச்சிட்டாங்க. So they literally don't want anything in the social context there related to Jesus. They just wanted to wipe out everything. Not just humiliating him, but even after his death, they didn't want his name or anything to do with him to be spoken there. So he was kicked out of that culture. He was kicked out of that tradition from which belongs to the Jewish people. Now, let's think. What does this got to do with us? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இது நம்ம எங்கே தெரியுமா போனோம்? ஆதி ஆகமத்தில் 3வது அதிகாரம் வசனம் 10, 11 நம்ம திருப்பிக் கொள்வோம். வசனம் 10 நாம் வாசிக்க கேட்போம்.
ஆதாமோ ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு நீங்கள் அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இயேசு கேட்பாரு, உன்கிட்ட யார் சொன்னா நீ நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போனா நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் அதை வாசிக்கலாம். யூ கேன் see that coming in. Who told you that you were naked? But in order God to clothe me back with His majesty, with His righteousness, அவரோட நீதியினால் என்னை மறுபடியும் மூடுவதற்கு, அவருடைய மகத்துவத்தினால் என்னை மறுபடியும் மூடுவதற்கு, He went through the stripping of identity. Because Adam lost his identity. Eve lost the identity. That's why they were afraid. They went and hide. இன்னைக்கு நம்மளை ஐசிலாம் எடுத்துட்டு யூ பண்ணுறாங்க ஆசைன்னு சொல்லி இங்கே வச்சுருந்தாங்கன்னா, will we be loitering freely in anywhere in Malaysia? No. Definitely we will go and hide anywhere. And that's what Adam and Eve did. Their identity was missing and they heard God coming. The first thing they did was go and hide. And God, to give us back that identity, He allowed His identity to be stripped, so that I can receive back what I have lost. That is what Jesus has done for us on the cross. Not only by shedding His blood. அவரோட ரத்தத்தை மாத்திரம் நம்மளுக்கு அவர் கொடுக்கல, சிந்தவில்லை. ஆனாலும் அவருடைய அடையாளத்தை இழந்தார். நான் அந்த அடையாளத்தை மறுபடியும் பெற வேண்டும் என்று சொல்லி. 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 3வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 3:11. ரெண்டாவது நிர்வாணியா இருக்கிறது நான் அதை சொன்னேன். 10வது வசனத்தை வாசிங்கம்மா. அந்த இடத்துல என்னது நிர்வாணியா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் கேட்கிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்குது? நீ ஓடி போய் ஆதாமோ ஏவாளோ ஒளிந்து இருக்கிறதே பார்க்கிறார். இந்த இரண்டும் நான் இழந்ததை மறுபடியும் பெறுவதற்கு இயேசு சிலுவைக்கு போகுவதற்கு முன்பதாகவே அதை இழந்தார். He lost his dignity. He lost his identity. Jesus allowed them to strip away the identity and his dignity that I can receive back. நீங்க யோசித்து பாருங்க, அவர் பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க தானே சிலுவையில். Why did they not go through the same thing? They was only crucified. அவர்கள் சிலுவையில் அறையுண்டு பண்ணப்பட்டார்கள். 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் அந்த ப்ரொசஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. It was different compared to the 2 other people that was on the cross. And that is the reason. They also shed blood. Definitely they also died. Definitely they died. But it was not compared to what Jesus went through before He died. It is because God wanted us back as who He created us back. நம்மளை எப்படி தேவன் படைத்தாரோ மறுபடியும் அந்த ஸ்தலத்துக்கு பிதாவின் முன்பதாக நம்ம போவதற்கு, அந்த தகுதிப்படுத்துவதற்கு அவரோட தகுதி, அவரோட மான மரியாதை எல்லாத்தையும் என்னது இழந்தார். Now we are worthy to go back to our Father, to face பிதாவின் முன்னுக்கு முன்பதாக நிற்கிறதற்கு நம்மளை என்னது தகுதிப்படுத்தினார். ஏன்னா அதுக்கு முன்னால் நம்ம தகுதியா இல்லை, பாவத்தில் விழுந்து ஓடி போய் ஒளிந்து தேவனுடைய. I think Pastor Vincent actually told last Friday, those who came to land service, they would know. They literally ran away from the presence, Adam and Eve. தேவ பிரசன்னத்தில் இல்லை. ஆனால் தேவ பிரசன்னத்தில் வராததுக்கு என்ன தடையாக இருந்தது? நிர்வாணியாக இருந்தாங்க. 2வது என்னது? அவர்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள்.
ஆனால் மறுபடியும் தேவ பிரசன்னத்துக்கு வரணும்னா நம்மளுக்கு மறுபடியும் என்ன தேவை? ஒரு அடையாளம் வேணும். திருப்பி மறுபடியும் என்னது? நம்மளை மூடிக்கொள்வதற்கு ஒரு ஆடை வேணும், ஒரு 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 வேர்த் வேணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாக செய்து முடித்தார். That is what Jesus did for us before he went to the cross. So he died, shed blood, not only for my sin alone, to redeem whatever I lost in the Garden of Eden. What I have lost in the Garden of Eden, for me to redeem it back, Jesus has to do it before he go to the cross. He wanted to complete it. நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பான வார்த்தை வந்து கம்ப்ளீட், அது சம கிராமட்டிக்கல் திங்ஸ்லாம், அது கம்ப்ளீட். when they say complete, அது செய்து முடிச்சிட்டாங்க. It was something happening, it was active, they were literally doing it when they were actually speaking. It was a life thing that happened. இன்னைக்கு நம்ம பரிசுத்த வாரத்துக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். We are going to go approach Palm Sunday, we are approaching Good Friday, we are approaching Easter, and we know everything because we have been doing it for ages. As traditionally நம்ம என்னது அதை செய்து அது பாரம்பரியாக வந்து கொண்டிருக்குது. But I was thinking, if suddenly Jesus comes next month, this is my final Palm Sunday, this is my final Good Friday or Easter, and I want the best out of it. I want to get to know who this Christ is. I want to get to know what Christ has done beyond what is imaginable or thinkable to be. Jesus had done something great that no man has done for us. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம பாருங்க, ரொம்ப சோர்ந்துருவோம், நம்ம ரொம்ப உடஞ்சி நொறுங்குண்டு அப்படியே போயிடுவோம். ஐயோ என்ன இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் இஃப் யூ நோ வாட் கிரைஸ்ட் ஹஸ் டன் ஃபார் யூ, நோ மேட்டர் வாட் கம்ஸ், யூ நோ, hey, God has done this and finished for me. Not only by shedding blood, but he has given me a new identity. He has clothed me with his righteousness. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை பாட இருக்கிறோம். You want to sing a song. I want, if anybody in the fellowship area, you can come inside. We want to do a time of rededication. We want to go back to God and say, God, நான் ரொம்ப சாதாரணமாக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் எண்ணிட்டேன். But I want it that I have a different relationship with you. I want it to be special with you. What we are going to do is we're going to sing a song. If you want to kneel down, you may kneel down. If you want to stand, you may stand. But I want you all to hold hands as family. நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா கைகளை கோர்த்து கொள்ளுங்க. அப்படி குடும்பமாக இல்லைன்னா quickly you can move faster, that you can sit husband and wife or as family. Hold your hands, rededicate as a family back to God, and we will serve God as a church. We're going to sing a song and say, God, we're coming back to you. Usher us back into your presence. We thank you for what you have given us on the cross, before the cross, that we have lost. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம், நம் கரங்களை கோர்த்து கொள்வோம். If you want to kneel down, you may kneel down. As we walk out of the church today, we will leave holding the hands of Jesus. That is my identity. Jesus is my identity. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்த நாமத்தை உயர்த்தி
Lord, you have done so much things for us. Unimaginable things, oh Lord, that you have done in our lives. ஆண்டவரே நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் தூயராய் இருக்கிறீர். ஆண்டவரே உம் பாதத்திலே வந்து விழுகிறோம். ஆண்டவரே எவ்வளோ அக்கிரங்கள் செய்திருக்கிறோம், அநியாயங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அநேக நேரத்தில் நீர் யார் என்று அறியாமலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We have only thought you have done something small for us. Over the time we have think lightly about it. அது அலட்சியமாய் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களை மன்னிப்பீரா. குடும்பமாக நிற்கின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட நபர்களாய் முன்பதாக நாங்கள் வருகிறோம். திருச்சபையாய் நாங்கள் வருகிறோம். எங்கள் ஒவ்வொரு பெரிய இருதயத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே நீரே தூயர். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மாதமாய் ஆண்டவரே எங்களுடைய போதகர் penitent heart என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு போதித்துக் கொண்டு வருகிறார். எங்களை இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் தூயர். ஆண்டவரே Lord, you are holy. நீரே தூயர், தூயர், தூயர். நீரே தூயர், தூயர், தூயர். You are holy. Holy பரிசுத்தரே in our hearts.
Lord, we fall into your presence. Lord, we have lost our identity. We have lost our worth to be standing in front of the Father in heaven. ஆண்டவரே, பிதாவின் முன்பதாக நிற்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய தகுதியை நாங்கள் இழந்து விட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழந்து விட்டோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய அடையாளமாய் இருப்பதற்காக நன்றி. Thank you for bringing our identity, O Lord. Lord, you are working in our hearts. You are working in our midst. Lord, we pray that you clean our mind, our hearts and our soul, that we may know you more deeper, O Lord. We may be traditional Christians standing here, kneeling here, sitting here. We want to know you more. இன்னும் ஆழமாய் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. I want to know you more, Lord. I want to know you more. வேதத்தில் இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கிறது ஆண்டவர். தகப்பன் எங்களோடு பேசுவீரா, தகப்பன் எங்கள் இடத்திலே வெளிப்படுத்துவீரா. நாம மகிமைப்படுவதா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கேட்டோம். உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது. உம்முடைய வார்த்தை என்றென்றும் எங்களோடு பேசுகிற வார்த்தை. We heard your word. Your word is life. Your word speaks to us in every situation. And we come to you, Lord, with thanksgiving. Because you made yourself nothing, so that we will be filled with every blessing that the Heavenly Father has for us. Thank you, Lord. Thank you. நன்றி அப்பா. நீர் உம்மை ஒன்றுமில்லாதவராக மாற்றினீர். பரமபிதா எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் எங்களை நிரப்பி, இந்த அனுபவத்தோடு கர்த்தாவை நாங்கள் தொடர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். We surrender our lives into your hands. Bless us, keep us in your love. In Jesus' name we pray. Amen. நாம் நின்ற வண்ணமாகவே இறுதி பாடலாக கீதம் 180 கீதத்தை பாடுவோம். அவ்வேளை நமது தசமபாகையும் காணிக்கையும் நாம் கொடுப்போமாக. As we stand, shall we sing last lyric 180. At this time we offer our offering and tithes.
எல்லா நல்ல ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராகிய எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய அன்பின் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்திலிருந்து பெற்று உம்முடைய கரத்திலே எங்கள் காணிக்கையும் உமது தசம பாகங்களையும் படைக்கின்றோம். இவைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உபயோகிக்கும்படி எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். Please be seated. Once again, we welcome each one of you in the Sunday worship service. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். புதிதாக வந்திருக்கிறவர்களை நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ரவி, சுகுணா, மகேஷ், பிரவீன் ராஜ் டிஎம்சி காப்பாரிலேருந்து வந்திருக்காரு. தயவு செய்து இருந்திருக்கீங்களாம்மா? And also Mr. Moses Raja parents family also is here from Ipoh. அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே நமது பலிப்பீடத்திற்கு பூக்களை வழங்கியவர்கள் திருமதி ஜஸ்மின் காந்தி தாஸ் அவருடைய குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனைக்கு பிறகு நடைபெறும் தேநீர் ஐக்கியத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தயவு செய்து வந்து நீங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேநீர் ஐக்கியம் முடிந்த பிறகு கான்ஃபர்மேஷன் கிளாஸ் நடைபெறும். தயவு செய்து கான்ஃபர்மேஷன்லே இருக்கிற பிள்ளைகள் தயவுசெய்து தங்கி இந்த கான்ஃபர்மேஷன் கிளாஸிலே நீங்கள் பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற அறிவிப்புகள் இப்போது நமது வீடியோ மூலியமாக நாம் தெரிந்து கொள்வோம். MSF மெடிக்கல் கேம்ப், மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கியம் மருத்துவ முகாம் அடுத்த மாதம் 12 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் நம் சபை மண்டபத்தில் ஒரு மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த தேதியை காலியாக வைத்திருங்கள். மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள், அதாவது நர்சஸ் போன்ற சுய தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் தேவைப்படுகிறது. மேலும் தகவலுக்கு திரு ஆந்தனி லூயிஸ் அல்லது திரு ஞானையா ஜேக்கப் அவர்களை தொடர்பு கொள்ளவும். பேசிக் ஹெல்த் ஸ்கிரீனிங் பேக்கேஜ் மருத்துவ முகாமில் அடிப்படை உடல் பரிசோதனை திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இரத்த பரிசோதனை உட்படும் 55 முதல் 65 ரிங்கிட் மட்டுமே. விருப்பமுள்ளோர் இதை முன்கூட்டியே பதிவு செய்யலாம். MYAF வித் கிஃப்ட் ப்ராஜெக்ட் மெத்தடிஸ்ட் இளம் பெரியவர் ஐக்கியம் வித் அன்பளிப்பு திட்டம் மாதம் முழுவதும் தேவையுள்ளோருக்கு விநியோகிப்பதற்காக சபை அங்கத்தினர்கள் தங்கள் அன்பளிப்பை கொண்டு வருமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு திருமதி ஷேர்லி கிஷோர் அவர்களை அணுகவும். சர்ச் ஸ்கூல் ஜேர்னி டு த கிராஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கேதரிங் சபை பள்ளியின் சிலுவை பயணம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் வரும் சனிக்கிழமை 28 மார்ச் 2026 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். திருச்சபை சிறுவர்கள் ஆர்வமூட்டும் செயல்பாட்டு மையங்கள் மூலம் இயேசுவின் சிலுவை பயணத்தை ஆராய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நம் பிள்ளைகளின் ஆவிக்குரிய பயணத்தை வளர்ப்பதில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவரையொருவர் ஊக்குவிக்கவும் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு சகோதரி ஆண்ட்ரியா வர்ஷாவை தொடர்பு கொள்ளவும். MW and MSF அண்டர்ஸ்டாண்டிங் மென்டல் ஹெல்த் மெத்தடிஸ்ட் பெண்கள் மற்றும் முதியோர் ஐக்கியம் வழங்கும் மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வது என்ற தலைப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 29 மார்ச் 2026 ஆராதனைக்கு பிறகு சபையில் நடைபெறும். சிறப்பு பேச்சாளர் டாக்டர் டெபோரா வசந்தி செல்வராஜ்.
அனைவரையும் இதில் வருகை தந்து இணைந்து ஆசி பெற அன்புடன் அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு திருமதி ரோஸ்மேரி அல்லது திரு ஆந்தனி லூயிஸ் அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்லாங்கோர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் MW ரிட்ரீட். ஸ்லாங்கோர் தென் மாகாண மெத்தடிஸ்ட் பெண்கள் ரிட்ரீட், அதாவது ஓய்வு மையம் நிகழ்வு 18 முதல் 19 ஏப்ரல் 2026 மை லீஷர் ஃபார்ம் சுங்காய்பி லேக்கில் நடைபெறும். போக விருப்பப்படுகிறவர்கள் திருமதி ரோஸ்மேரி அல்லது திருமதி ஜெயந்தி ஜெயராஜ் அவர்களை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஸ்லாங்கோர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் MSF ரிட்ரீட். ஸ்லாங்கோர் தென் மாகாண மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கியம் 11 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை VK டேனியல் அரங்கம், மெத்தடிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி பந்திங்கில் காலை 7 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெறும். வாருங்கள், நாமும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோம், மகிழ்ச்சி அடைவோம். இப்பவே உடனே உங்கள் முதியோர் ஐக்கிய தலைவரிடம் பெயர் பதிவு செய்யுங்கள். வரும் ஞாயிறு 29 மார்ச் 2026 குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படும். ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நமது திருச்சபையில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிகழ்ச்சிகள். சண்டே ஸ்கூல், சிறு பிள்ளைகளிலிருந்து வயதானவர், என்னை போல் வயதானவர் வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது. அதனால் சபையில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க சார், இல்லையா? சபையில் என்ன இருக்குது? நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? பங்கு பெறுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு சபை முடிகிறதல்ல, வாரம் முழுவதும் ப்ரோக்ராம் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஆத்மா வளர்ச்சிக்கு பல காரியங்கள் தேவை, பலருடைய அனுபவங்கள் தேவை, வேதத்தின் அறிவு தேவை. அதனால் இதிலெல்லாம் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆல் தீஸ் programs, every Sunday we present, these are the programs for the week. It's not just to show that the church has so many programs. It's for each one of us. From the little child, Sunday school, to the oldest person. The only thing we haven't started is for elderly people who cannot come to church, the church is not going to the house. I think that's next program we have to start. Of course, I think even the service, some people are watching from the house. But personally seeing people coming to greet you in the house is something very, very important. So I want to share with you something. This evening, I'm going to visit my old friend who doesn't go out very much like me. He's just 1 year older to me, but he stays home, doesn't go out. So my family, my son, daughter-in-law, my daughter, granddaughter, we want to go and visit him this evening. You all know him, Reverend James Solomon. So many of you are at home, some of your parents are at home, nobody to visit them. So maybe the church group, Methodist Women, MYF, MYAF, take a little time, not everybody you want to go, maybe 2-3 persons go, visit, talk to them, spend some time. It's very important. Because some people complain. You know, people send messages. Every day they will say good morning. Then night they will send good evening, have a good sleep. Have a good dream. So what are these people trying to tell you? I have many messages. There are some people who call me. Early morning, 5:30 in the morning they call because they know at 5:30 I get up. What are they telling you?
I'm still alive. Don't forget me, man. என்ன மறந்துடாதீங்க, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். Talk to them. Spend some time and talk to them. I miss one friend from Singapore. I think I've told you many times. This friend is about 89 years old. He will call me anytime, you know. And a few years ago, he called me at 3:30 in the morning. That time my wife was alive. So I heard his wife telling him, "Hey, why are you disturbing pastor at 3:30 in the morning?" No, I want to share something with him. There's somebody listening to me. So there are very lonely people. Think of them. Pray for them. If they call you, don't shut the phone down. Speak to them. So, all these programs that we have in the church is for you. Take part. Pray for this, especially our coming week program, the medical camp. Go and test yourself. இல்லை பாஸ்டர் போனால் ஏதாவது சொல்லிடுவாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? இருக்கிறதான் சொல்லுவாங்க, இல்லத்தை சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு, ஓ வெரி குட், பர்ஃபெக்ட் ஹெல்த், பிரைஸ் த லார்ட், ஏதோ சீக்கிரம் இருக்கா, போய் பாருங்கள். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல். We don't want to find the truth, you know, sometimes. எது உண்மை நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அதை நம்ம விரும்புறது. ஸோ ப்ளீஸ் go check. Somebody asked me, Pastor, you still somebody from Ipoh. Pastor, 25 வருஷத்துக்கு முந்தைய உங்களை பார்த்த மாதிரியே தான் இருக்கிறீங்க அப்படின்னு. I keep myself healthy. I don't overeat. I go for my walk. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சொல்லிடுவாங்களா, தெரியுமா உங்களுக்கு? Only if you have a nice beautiful wall, then you can draw something on it. So if you have a healthy, happy life, you can do something for the Lord. Beautiful message we heard today. Jesus made himself completely naked so that he can cover us with his glory. Why? To go into the world to share. I'm not preaching another sermon. Let us pray. Jibipom. Father, we thank you for your message for us today. Thank you for the programs the church has for us. Enable us, Lord, to participate in these programs. Thank you for the word for this week, even as we are entering to the Holy Week. We pray that you will enable us to recall what you have spoken to us today, even during this coming week. That our sin cost my Lord everything. Everything, that he was stripped naked so that I can enter heaven and have the eternal life. எங்களுடைய நித்திய ஜீவனுக்காக தன்னை வெறுமைப்படுத்தினேன். ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். வரும் வாரங்களிலே, நாட்களிலே இதை நாங்கள் நினைத்து உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்தார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிய சுவாமி. தொடர்ந்து நடைபெறுகிற இந்த நாட்களிலே விசேஷமாக பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓய்வு நாள், இவைகளிலும் கர்த்தாவே
உம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை நீர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதி. என்னென்ன தேவை உண்டு என்பதை நீர் அறிவீர். அவை தேவைக்கு தக்கதாக நீர் ஆசீர்வதி. எங்கள் திருச்சபை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நடைபெற்ற டார்ச் நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். அநேகர் கலந்து கொண்டார், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகருடைய உள்ளத்தை நீர் தொட்டி அதற்காக கர்த்தாவே இரவும் பகலும் உழைத்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், சுகப்படுத்தும் ஆசீர்வதி. கர்த்தாவே, இந்த புதிய வாரத்துக்குள் எங்களை அனுப்புகிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னீர். வெளியிடங்களிலே கர்த்தாவை இருந்து வந்து எங்கள் ஆலயத்திலே ஆராதனையில் கலந்து கொண்டபடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். திரும்ப அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுதும் பிரயாணத்தை ஆசீர்வதியும். சுகபத்திரமாக அவருடைய வீடுகளுக்கு சேர கிருபை செய்தார். எங்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதியும் சுவாமி. ஐக்கியத்திலே ஒருவரோடு ஒருவர் நாங்கள் பேசவும் பழகவும் பகிர்ந்து கொள்ளவும் கிருபை செய்தார். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் நிமித்தம் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். தயவு செய்து எழுந்து நிற்போம். Let us arise for the benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாத், தேவ வழிநடத்துதல் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் என்றும் நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிக்க கடவுள். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Please be seated. Pastors will be meeting you at the end.